பவன் கல்யாண் அவனெல்லாம் என்ன அறிவில் சேர்ந்தவன்? இப்போ இந்த அரைவேக்காட்டு சீமானுடைய பேச்சை உறுதிப்படுத்துவதற்கு பவன் கல்யாண் யார் என்றே எனக்கு தெரியாது. பவனையும் தெரியாது, கல்யாணையும் தெரியாது எனக்கு. இந்து மதம் உடைய மதம் இல்லை என்று அவர்கள் சொல்ல தவறிவிட்டார்கள். ஆகவே இந்து மதம் இன்றைக்கு முப்படையினுடைய துறையோடு தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது. அவர்கள் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது செய்தாலே வேத மதம் வேறு, தமிழ் சமயங்கள் வேறு என்ற கருத்து வந்துவிடும். இதை செய்வதற்கெல்லாம் ஸ்டாலினுக்கு போதுமா? ஆனாங்க இப்படி செஞ்சா இப்ப கர்நாடகாவில் வந்து லிங்காயத்துன்னு ஒரு தனி மதமா வந்து சித்தராமையா அறிவிச்ச போது இந்துக்களை பிரிக்கிறாங்கன்ற ஒரு வாதத்தை வச்சாங்க. அதே மாதிரி எப்படி பிரிக்கிறது? ஆனா இப்படி செய்யறதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகாத தமிழ்நாட்டில்? ஆகவே ஆகாது. இப்படி செய்வதன் மூலமாக இன்னைக்கு நீங்க கூட நான் வந்து ஹிந்து இல்லைன்னு சொன்னாலும் சட்டப்படி நீங்களும் ஹிந்து தானே, அதை மறுக்க முடியுமா? ஏங்க நான் சைவ சமயம் என்று தான் சொல்லுவேன். அதுவும் இந்து மதத்தினுடைய அங்கம் தான். சட்டம் முட்டாள்தனமாக எழுதி வைத்ததை மறுபடியும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டாமா? கேரளாவில் ஐயப்பனை வச்சு அவங்க அரசியல் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 14% வாக்குகள் வந்து பாஜகவுக்கு கிடைத்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருக அரசியலை கையில் இருக்கிறது மூலமாக அவங்களுடைய வாக்கு வங்கி உயருமா? இல்லை, வாக்கு வங்கி அவனுக்கு உயரக்கூடாது.